தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையிலிருந்து கருத்துக்கரம் பற்றி வழிநடத்தும் காவேரி நியூஸின் பேசா பொருளை பேச துணிந்த மாற்றத்தை நோக்கி வழங்க காத்திருக்கிறார் அரவிந்த்குமார். உலகம் முழுவதும் விரவி கிடக்கும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கு காவிரி நியூஸ் தொலைக்காட்சியின் இனிய இரவு வணக்கம். தீர்வை நோக்கிய ஒரு அடி முன்னே என்பது இலக்காக கொண்டு மாற்றத்தை நோக்கி என்ற தலைப்பில் ஒரு விவாத நிகழ்ச்சியை முன்னெடுக்கிறது காவிரி நியூஸ் தொலைக்காட்சி. அந்த வகையில் இன்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு அதிமுகவில் சதிராட்டம். இந்த தலைப்பில் விவாதிப்பதற்காக நமது அரங்கிற்கு வருகை தந்துள்ளனர் மூத்த பத்திரிகையாளர் துரைக்கரனா, அதிமுக புரட்சித் தலைவி அம்மானைச் சேர்ந்த தினேஷ், டிடிவி தினகரன் ஆதரவாளர் முஸ்தபா மற்றும் அதிமுக எடப்பாடி ஆதரவாளர் ஜவஹர் அலி. இவருடன் விவாதிப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்த்துவிடுவோம். டிடிவி தினகரனை துணை பொதுச் செயலாளராக நியமித்தது செல்லாது. முதலமைச்சர் பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தீர்மானம். கட்சிக்கு விரோதமாக செயல்பட்டால் முதலமைச்சர் மீதும் நடவடிக்கை எடுப்பேன், டிடிவி தினகரன் பேட்டி. பொதுச் செயலாளராக சசிகலா நியமிக்கப்பட்டதை அங்கீகரிக்கவில்லை. தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் கேள்விக்கு தேர்தல் ஆணையம் பதில். கும்பகோணம் பள்ளி தீ விபத்தில் தண்டனை பெற்ற 9 பேரும் விடுதலை. அரசு மேல்முறையீடு செய்ய பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை. அடுத்தடுத்த திருப்பங்களால் அதிமுக ஒட்டுமொத்தமாக எந்த திசையில் பயணிக்கிறது என்பதை தெரியாமல் தொண்டர்கள் குழம்பியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மேலும் ஒரு திருப்பமாக துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து டிடிவி தினகரன் நீக்கப்படுவதாக அல்லது அவரது நியமனம் செல்லாது என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அவர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் இன்றைய முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான் இன்றைய தினம் விவாதிக்க இருக்கிறோம். திரு முஸ்தபா, உங்களிடம் நேரடியாக இந்த கேள்வி. டிடிவி தினகரன் வழிகாட்டத்தில் சிறப்பாக செயல்படுவோம் என்று இதே அதிமுக நிர்வாகிகள் சில மாதங்களுக்கு முன்புரை கூறியிருந்தார்கள். தற்போது அவரது நியமனமே செல்லாது, சட்ட விதிகளுக்கு விரோதமானது என்ற ஒரு கூற்றை அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எப்படி பார்க்குறீங்க? பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இறந்ததுக்கு பின்னாடி இவங்க நிர்வாகக்குழு, செயற்குழு, பொதுக்குழு கூட்டி கழகத்தின் பொதுச் செயலாளராக மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி சின்னம்மா அவர்களால் நியமிக்கப்பட்ட அவர் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசனாக இருந்தாலும் சரி, அவைத்தலைவர் செங்கோட்டையனாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அமைப்பு செயலாளர் அவர் நயினார் நாகேந்திரனாக இருந்தாலும் சரி, இவங்களால் நியமிக்கப்பட்ட ஒரு பொறுப்பாளராக தான் இன்ன வரைக்கும் இயக்கத்தை நடத்திட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இவங்களே மாறி ஒரு கருத்தை ஒன்று சொல்கிறாங்க. அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க அம்மாவோட இடத்துல நாங்கள் இவங்களை வச்சு பார்க்க மாட்டோம், இவர் பொதுச் செயலாளராக இருக்கிறத நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்கிறாங்க. துணை பொதுச் செயலாளராக பொறுப்பு பார்த்திங்கன்னா பொதுச் செயலாளர் போட்டிருக்கிறாங்க. யார்? அந்த இயக்கத்தோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட பொதுச் செயலாளர் அவங்க துணை பொதுச் செயலாளராக போட்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அவர் பொதுச் செயலாளர் பதவியில் செயல்பட்டுட்டு வந்தார். கடந்த காலத்தில் அவர் ஆர்கே நகர வேட்பாளராக கூட போட்டிட்டார். அவங்க கூட இவங்கெல்லாம் இப்போ யார் வேணான்னு சொல்கிற அமைச்சர்கள் எல்லாம் அவர் கூட பயணம் செய்து அவர்களை பொதுச்செயலாளர் ஏப்ரல் 24 அவர் எழுத்து பேட்டியில் கட்சியிலிருந்து ஒதுங்கி இருக்க விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இல்லை கட்சியிலேருந்து ஒதுங்கி இருக்கிற விரும்புகிறேன் என்று சொன்னால், நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த இதை நான் கொஞ்ச நாள் அவர் சொல்கிற ஒரு 60 நாள் தள்ளி இருக்கிறேன், அதுக்குள்ளே நீங்கள் சரி வேறு ஆயிடுங்கன்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி அவர் மத்திய அரசாங்கம் ஒரு சூழ்ச்சினால அவர் உள்ள வரையில் ஜாமீனில் வரும்போது கூட அந்த ஏர்போர்ட்டில் பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் சொல்லும்போது கூட என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, நான் வந்ததுக்கப்புறம் பார்த்ததுக்கு நீங்கள் 2 பேரும் சேர்ந்துறதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை, அதனால் நான் சொன்னது மாதிரி அந்த 60 நாள் எந்த டைம் பீரியட் கொடுக்குறேன், அந்த 60 நாளுக்கு அப்புறம் நான் இதுக்கான செயல் திருப்ப செய்வேன்னு சொல்லி ஆகஸ்ட் 4ஆம் தேதி அவர் மீண்டும் சில பொறுப்பு சில புதுசாக பொறுப்பு போட்டிருக்கிறாரு. சிலவங்களுக்கு அவருடைய நியமனமே செல்லாது
அப்படி இருக்கும்போது அவரால் நியமிக்கப்பட்டவர்கள் நியமனம் மட்டும் எப்படி செல்லுபடியாகின்ற ஒரு கேள்வி இன்னைக்கு அவங்க எழுப்பியிருக்காங்க. அவரோட நியமனம் செல்லாதுன்னு சொன்னால் இப்போ அவங்க நான் சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவரோட பொருளாளராக இருக்கக்கூடிய திண்டுக்கல் சீனிவாசன் நியமனம் செல்லாது. அவங்களோட அவைத்தலைவராக இருக்கக்கூடிய மரியாதை அவரோட செல்லாது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யார் இவங்க ஏதோ இவங்களை நீக்கிறதும் சேர்க்கறதும் ஏதோ ஒன்றிய செயலாளர் பொதுச் செயலாளர் இவங்க பார்க்குறது ஒரு மாநில நிர்வாகி, ஒரு தலைமை கழக நிர்வாகியை பொறுப்பில் அங்கீகரிக்கும் போது ஒரு துணை பொதுச் செயலாளர் இவங்க செல்லாதுன்னு சொல்றது யார் சொல்லணும்? அந்த கட்சியில் உள்ள பொதுச் செயலாளர் சொல்லணும். பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் இதுக்கான கருத்தை வெளியிடலை. இவங்க அவர் சொல்லும் போதே சொல்றாரு, ஏதோ ஒரு அழுத்தத்தின் காரணமாக ஏதோ ஒரு மறைவின் கதை சொல்லியிருக்கிறாங்க. அதையும் தாண்டி சில வார்த்தைகள் அவர் சொல்றாரு. யாரோ ஒரு 30, 20, 24 பேரோ 27 பேரோ கோரி பேசி முடிவெடுக்கக்கூடிய இது கிடையாது. தொண்டர்கள் எங்கள் பக்கம் இருக்கின்றார்கள். நான் தான் துணை பொதுச் செயலாளர், என்னை பொதுச் செயலாளர் அங்கீகரிக்கிறார்கள், நான் துணை பொதுச் செயலாளர் வேலையை தொடருவேன் என்று சொல்லியிருக்கின்றார். திரு துரைக்கன், அவங்ககிட்ட அதிமுக துவக்கப்பட்ட காலம் முதல் நீங்கள் அதை உற்று நோக்கி வரீங்க. ஒரு மூத்த பத்திரிகையாளராக அரசியல் செயல்பாடுகள், கட்சி செயல்பாடுகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரீங்க. இந்த அதிமுக சட்ட விதிகள் என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்கள், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டது போல அந்த நியமனம் செல்லுபடி ஆகக்கூடிய நியமனம் தானா, இல்லை செல்லுபடி ஆகக்கூடிய நியமனமா? இப்படி எடுத்தேன் கேழ்த்தேன் என்று நிர்வாகிகளை நீக்குவதும் சேர்ப்பதும் என்பது சாத்தியம் தானா? அந்த கட்சி அதிமுக கட்சி விதிகள் என்ன சொல்றேன்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் இந்த கட்சியினுடைய சட்டத்திட்ட விதிகளை உருவாக்குகின்ற ஆரம்ப காலத்திலேயே அடிப்படை உறுப்பினர்களுக்கு, கட்சியில் சாதாரண தொண்டர்களுக்கு ஒரு வலிமையான ஒரு அதிகாரம் வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் இதை கொண்டு வர்றாங்க. கடையோடி தொண்டனுக்கும் தலைமை கழகத்தில் ஒரு பங்களிப்பு இருக்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பொதுக்குழு கூடி திரு எம்ஜிஆர் அவர்களை நீக்குவதாக தீர்மானம் கொண்டு நீக்கிடுறாங்க. அப்படி கட்சியில் முக்கிய பொறுப்புகளில் அவர் கட்சியினுடைய பொருளாளராக செயல்பட்டவர். அப்படி சில பேர் கூடி அப்போ ஒரு 100-150 பேர் தான் பொதுக்குழு உறுப்பினர்கள். இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுங்கிறது அடிமட்டத்தில் இருக்கிற தொண்டர்கள் அவங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பைலாவெல்லாம் முடிச்சுட்டு அதில் கடைசியாக ஒரு குறிப்பு போடுறாங்க. இந்த அடிப்படை உறுப்பினர்களால் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற இந்த சட்ட விதியை எப்போதுமே திருத்த முடியாது, அது மாறா சட்டமாக. ஆமாம், அப்படி ஒரு அழுத்தமான விஷயத்தை கொண்டு வந்துடுறாங்க. அந்த அதிமுகவினுடைய சட்டத்திட்ட விதிகளின்படி கிளை செயலாளர் தேர்தல், ஒன்றிய நகர செயலாளர் தேர்தல், அப்படியே மாவட்ட செயலாளர்கள் தேர்தல், இந்த தேர்தல்கள் முடிந்ததுமே பொதுச் செயலாளருக்கான தேர்தல் அறிவிக்கப்படும். ஒரு கட்டுமானம் கீழ்நிலையிலிருந்து மேல் நோக்கி வருகிறது. இப்போ அந்த பொதுச் செயலாளர் தேர்தலின் போது இவர்தான் பொதுச் செயலாளர் என்று பொதுக்குழுவிலே ஒரு அறிவிப்பை வெளியிட்ட உடனே அந்த பொதுச் செயலாளரை எதிர்த்து யாரும் போட்டியிடாத பொழுது ஏகமனதாக பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்படுகிறார். இது அங்கீகாரம் உறுப்பினர் கூட பொதுச் செயலாளருக்கு நேரடியாக போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக கீழ்மட்டத்தில் இருந்து இந்த நிர்வாக அமைப்பு வருகிற பொழுது பொதுச் செயலாளரை எதிர்த்து ஒருவர் போட்டியிடவில்லை என்றாலேயே அவர் பொதுச் செயலாளராக இருக்கிறார். அந்த வகையில் தான் நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1972 தொடங்கி அதனுடைய முதல் சிறப்பு பொதுக்குழு 74 தான் நடந்தது. 74ஆம் ஆண்டு அதுவரை நிறுவன தலைவராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. பொதுக்குழுடைய ஏகமனதாக அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள், பாவு சண்முகம் அவர்கள், திரு ராகவானந்தம் அவர்கள் அவங்க எல்லாமே பொதுச் செயலாளராக பொதுக்குழு மூலமாக தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதன் பிறகு அவருடைய மறைவுக்கு பிறகு 88 அணிகள் பிரிந்து வந்த பொழுது கூட இவங்களை ஒரு சிறப்பு பொதுக்குழு தான் அங்கீகாரம் பண்ணது செல்வி ஜெயலலிதா அவர்களை, மறைந்த செல்வி அவர்களை. 88, 89க்கு பிறகு ஒவ்வொரு முறையுமே இவரை செயலாளர் என்கிற அந்த ஒரு அடைமொழியோடு வேறு எவரும் எதிர்த்து போட்டியிடாத சூழ்நிலையில், ஆக கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்களிலிருந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க தகுதிமிக்க தலைமையாக இருப்பதனால அந்த பிரச்சனை. இப்போ அவருடைய மறைவுக்கு பிறகும் அப்படி ஒரு ஒட்டுமொத்தமாக எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொதுச்செயலாளரை தேர்வு செய்ய வேண்டும் என்கிற முடிவுக்கு தான் அந்த தலைமை கழக நிர்வாகிகளாக இருந்த அனைவருமே, இன்று இது 2 அணிகளாக பிரிந்திருக்கிற அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு சிறப்பு பொதுக்குழுவை கூட்டி அந்த சிறப்பு பொதுக்குழுவில் இவர்களை ஏகமனதான் இதே மாதிரி 23 பேர் கையெழுத்து போடுறாங்க. கட்சியினுடைய அவைத்தலைவர் ஓ பன்னீர்செல்வம் அதனுடைய நியமனம் தான். ஆமாம், இதே விதி அந்த 20 கீழே தான் அந்த தேர்ந்தெடுக்கிறாங்க. நிரந்தர அது நியமனம் தான். நிரந்தர பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கப்படும் வரை இவரை நாங்கள் நியமிக்கிறோம். பொதுச் செயலாளருக்கு உள்ள அனைத்து அதிகாரமும் இவருக்கு வழங்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு சரத்தையும் அதில் சேர்க்கிறாங்க தீர்மானம். அப்போ அவங்க துணை பொதுச் செயலாளர் டிடிவி நியமித்தது செல்லுபடியாகும். சரியானது. என்னன்னா இங்கே ஒரு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு
அந்த கட்சியை வழிநடத்துவதற்கு தனக்கு தேவையான கட்சியின் மாநில நிர்வாகிகள், தலைமை நிலைச் செயலாளர், அமைப்புச் செயலாளர்கள், கொள்கை பரப்பு செயலாளர் என்று ஒரு பட்டியலை பொதுச் செயலாளர் தான் அறிவிப்பாங்க. அதுக்கு தேர்தலே இல்லை. அப்படி அறிவிக்கப்படுகிற அந்த நிர்வாகிகள் சுதந்திரமாக செயல்படலாம். இப்போ இந்த எடப்பாடி பழனிசாமி பேசும்பொழுது அந்த அறிக்கையில் என்ன குறிப்பிட்டாங்கன்னா, தொடர்ந்து 5 ஆண்டுகள் கட்சியில் இல்லாத ஒருவர் நியமனம் என்பது சட்ட விதிகளுக்கு முரணானது என்ற ஒரு கருத்தை பதிவு பண்ணுறார். இல்லை, இந்த விஷயத்தில் அதிமுகவினுடைய அடிப்படை சட்ட விதிகளில் ஒருவர் கட்சியின் கிளை செயலாளரிலிருந்து மாவட்ட செயலாளர் பொறுப்பு வரைக்கும் தேர்தலை சந்திப்பதற்கு, கட்சியினுடைய உட்கட்சி தேர்தலை சந்திப்பதற்கு 5 ஆண்டுகள் அவர் தொடர்ந்து உறுப்பினராக இருக்க வேண்டும் என்பதுதான். இது பொதுச் செயலாளர் நியமிக்கப்பட்ட பதவி. இதற்கும் தொடர்பில்லை. அதனால் இந்த பொதுச் செயலாளர் என்று வருகிறவர் ஏக அதிகாரம் படைத்தவராக அதிமுகவில் இருக்கிறார். இன்றைய பொதுச் செயலாளர் அவர் ஒரு செயல்படாத நிலையில் அவரால் நியமிக்கப்பட்ட திரு தினகரன் அவர்கள் தான் துணை பொதுச் செயலாளர் அந்த அதிகாரம் அவருக்கு வழங்கப்பட்டதாக. ஆமாம், அப்படிதான். நீங்கள் இந்த துணை பொதுச் செயலாளராக இவர் நியமிக்கப்பட்ட பிறகு இவரை அழைச்சிட்டு போய் அந்த பொறுப்பில் உட்கார வச்சது இவங்க தான். அதே மாதிரி அந்த இடைத்தேர்தலிலேயே நாம் பார்த்தா அவருக்கு சுற்றி நின்று தான் அனைவரும் வேலை பார்த்தார்கள். ஆனால் அரசியல் நிலைப்பாடு என்பது பதவிகளை தக்க வைத்து கொள்ள வேண்டும், தங்களுடைய இருப்புக்களை உறுதிப்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதனுடைய விளைவு தான் இப்போ இத்தனை அணிகளாக பிரிந்து கட்சி எந்த திசை நோக்கி போகிறது என்பதே தெரியாத ஒரு நிலை இருக்கிறது. நம்ம தொடர்ந்து பேசும் இந்த இடத்துல சேலத்திலிருந்து அதிமுக புரட்சித் தலைவர் அம்மா அணியை சேர்ந்த தினேஷ் நம்முடைய இணைகிறார். திரு தினேஷ், உங்கள்கிட்ட இந்த கேள்வி நான் முன்வைக்க விரும்புகிறேன். உங்களுடைய கோரிக்கை என்பது சசிகலா மற்றும் அவரது குடும்பத்தினரை அதிமுக கட்சியிலிருந்து விலக்கி வைக்க வேண்டும் என்பது ஓ பன்னீர்செல்வம் அணியினுடைய பிரதானமான கோரிக்கையில் ஒன்று. தற்போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான நிர்வாகிகள் ஒன்று கூடி டிடிவி தினகரனை துணை பொதுச்சாளர் நியமனம் செல்லாது என்று அறிவித்திருக்கார்கள். இது உங்களை வரவேற்கிறதா, இல்லை இதிலும் ஏதேனும் ஒரு உள்கருத்து இருக்கிறதா உங்களுக்கு? சார், இந்த இது வரவேற்கத்தக்க தான் சார். ஆனால் இதில் இன்னொரு கருத்து என்னென்னா, சசிகலா பொதுச் செயலாளராக நியமித்ததே முதல்ல செல்லாது சார். அப்புறம் எப்படி டிடி தினகரன் அவர்களை நியமித்தது எந்த வகையில் செல்லாது? திரு தினேஷ், எந்த வகையில் செல்லாது சார்? அதாவது கட்சியினுடைய பைலாப்படி ஒரு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கணும்னா ஒரு பொதுக்குழு கூட்டி அது முறைப்படி தேர்தல், அண்ணன் நம்ம துரைக்கண்ணன் சொன்ன மாதிரி கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர் இவர்கள் முறைப்படி தான் சார் ஒவ்வொரு எலெக்ஷனாக வச்சு அவர் அடுத்தது தான் பொதுச் செயலாளர் எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுப்பாங்க சார். அந்தபடி அது மாதிரினா தற்காலிக பொதுச் செயலாளர் தான் அவங்கள தேர்ந்தெடுத்திருக்காங்களே தவிர ஒரு ஒரு முழுமையான ஒரு பொதுச் செயலாளரை அவங்க தேர்ந்தெடுக்கலை சார். இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷன்லேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சசிகலாவை பொதுச் செயலாளராக அவங்களை நியமித்தது செல்லாதுன்னு அவங்களே அப்படின்றப்ப முதல்வருடைய ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு ஒரு அறிவிப்பை சார் அங்கீகரிக்கவில்லை என்றாலே அதுவே அதுலேருந்து புரியலைங்களா சார்? சார், இன்னைக்கு அவர் முதல்வருடைய கூட்டம் முடிந்த பிறகு ஒரு அறிவிப்பு வெளியிடுறார். டிடிவி தினகரனுடைய நியமனம் செல்லாது என்று சொல்கிறார். அவர் சொன்னது எங்களுக்கு வரவேற்கத்தக்கதான். ஆனால் அவர் எப்படி சொல்லியிருக்கணும் என்று நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் சார். முதலில் சசிகலா அவர்களையும் டிடிவி தினகரன் அவர்களையும் நியமனம் செல்லாத அவங்களுக்கு கட்சியிலிருந்து நீக்கப்பட வேண்டும். இன்னொன்று, இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய இறப்பிற்கு நீதி விசாரணை வேண்டும். இது ரெண்டுலேயும் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் சார். இன்றைக்கி சசிகலா அவர்கள் தற்காலிக பொதுச் செயலாளர் சசிகலா அவர்கள் நியமனம் செல்லாது என்று எப்படி நீங்கள் கூறீங்கன்னு எனக்கு புரியல சார். எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம தொடர்ந்து பேசுவோம். எப்படி பேசுவோன்றதுக்கான விவாதம் அடுத்தடுத்து வரப்போகிறது. இந்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சருடைய அறிவிப்புக்கு பிறகு தஞ்சாவூரில் செய்தியாளர் சந்தித்த டிடிவி தினகரன் சில கருத்துக்களை, சில கேள்விகளை முன்வைக்கிறார். அந்த கேள்விகள் என்ன என்பதை ஒரு பேட்டியாக தற்போது பார்த்துவிடுவோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரும் இரட்டை இலை சின்னத்தையும் நாங்கள் யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று அதை தடை விதித்தார்கள். அந்த தேர்தல் முடிந்த பிறகும் அந்த தடை தொடரும் என்று சொன்னார்கள். இதை கூட தெரியாமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா என்று இருக்க வேண்டிய இடத்தில் தலைமை கழகம், இதுவே தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளை மீறுகின்ற செயல். இது ஒன்று போதும். அவர்கள் மீது யாராவது, நாங்கள் இல்லை, யாராவது அவர்கள் மீது தேர்தல் ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தால் இதில் முதல்
இதில் கையெழுத்து போட்டிருக்கிற அமைச்சர்களாக இருக்கிற அத்தனை பேரும் பதவியிலிருந்து இறங்க வேண்டியிருக்கும். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மறைந்த பிறகும் சரி, பிப்ரவரி 14ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு பிறகும் சரி, இதை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் ஒதுங்கி இருந்தால் என்ன நடந்திருக்கு உங்களுக்கு தெரியும். அதனால் பேச விடுங்கம்மா. அதனால் அவர்கள் அமைத்த ஆட்சி யாரோ ஒரு சிலரின் சுயநலத்தால் தவறான நடவடிக்கைகளால் அந்த ஆட்சிக்கு ஆபத்து வரக்கூடாது என்று நினைக்கின்ற நல்ல உள்ளம் எனக்கு இன்றும் இருக்கிறது. அதனால் நீங்கள் சொல்வது போல் எதுவும் நடக்காது. அதே நேரத்தில் தவறு செய்பவர்கள் திருந்துவார்கள் அல்லது அவர்களை திருத்தப்படுவார்கள். மடியில் கனம் உள்ளவர்கள் அந்த கனத்தினால் உள்ள வலிபயத்தை மறக்க செய்து அவர்களை சரிபடுத்துகின்ற இடத்தில் நாங்கள் இருக்கிறோம். திரு முஸ்தபா அந்த பேட்டியில் ஒரு வாசகத்தை அவர் கடைசியாக குறிப்பிடுறார், மடியில் கனம் இருக்கிறதா தான் பயப்படுறாங்கன்ட்டு. அப்படி என்றால் தற்போது நீங்களே குறிப்பிடுவது போல அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதாவுடைய ஆட்சியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய தற்போதைய முதலமைச்சர் ஏதேனும் கனத்தை மடியில் தாங்கி கொண்டிருக்கிறார் என்றது அவருடைய குற்றச்சாட்டா? என்னன்னு கேட்டிங்கன்னா மடி இப்போ இன்றைக்கி சொல்ல சார் பிரிஞ்ச நேரத்துலேருந்து எதுக்கோ ஒன்றுக்கு வந்து இவங்க வந்து மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருப்பது அவர் வந்து எதுக்கோ ஜெயலலிதா தரப்பில் ஜெயலலிதாவுடைய ஆட்சியை நாங்கள் தொடர்கிறோம். அப்ப இவர்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டானது நேரடியாக ஜெயலலிதா மீதான குற்றச்சாட்டாக இவங்களுக்கு பொருள் கொள்ளலாமா? இல்லை, அவரோட கருத்து என்னதோ சார், என்னோட இது நிலையில் வந்து என்னோட பார்வையிலேருந்து என்னோட கருத்தாக கேட்டான்னு நினச்சிக்கணும். கேட்டிங்கன்னா அம்மா இறந்ததுக்கு பின்னாடி தமிழ்நாட்டில் வந்து இருக்கிற வெற்றிடத்தை மத்தியில் ஆளும் பாஜக அரசு ஏதோ வந்து அவங்கள வச்சு கேம் ஆடுதுன்றது வந்து மறக்க முடியாத விஷயம். அது முதல்ல இருந்த சிஎம்ஆ ஓபியாக இருக்கும் பிரச்சனைக்கு காரணமாக இருந்த தியானத்தில் வந்து நடித்த ஓபியாக இருந்தாலும் சரி, அதற்கு பின்னாடி இப்போ வந்திருக்க இவங்களாக இருந்தாலும் சரி, ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து என்னோட பார்வைக்கும் என்னோட இதுக்கு சிந்தனைக்கும் பார்க்கும்போது மத்தியில் இருக்கும் பாரதிய ஜனதா அரசாங்கம், இங்கே வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற அரசாங்கம், இங்கே பாரதிய ஜனதாக்கு மக்கள் வாக்களிக்கவில்லை, ஜனநாயக நிறையாக தேர்தலை சந்தித்து இவங்க வந்து நாற்காலியில் அமர முடியாது என்ற ஒரு சூழ்நிலையில் இங்கே வந்து இவங்களை வைத்துக்கொண்டு நம்ம வந்து ஒரு பின்வாச வழியாக வந்துடலாமா, கொலம்பனக்கோட்டையில் மீனை பிடிச்சிடலாமான்னு சொல்லி ஒருவர் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்றதை அவர் மறைமுகமாக சொல்லலாமா எனக்கு தெரியல. ஆனால் என்னோட கருத்து கண்டிப்பாக அதாக இருக்கலாம் என்ற என்றார். அப்படின்னா இதே கேள்வி அவரை நோக்கி வீசினால் டிடிவி தினகரன் மடியில் கனம் இல்லையா? இல்லை, அவர் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் தான் சொல்கிறாரு, இந்த பயம் இல்லாமல் தானே களத்தில் இறங்குறேன். அவர் என்ன கேட்டிங்கன்னா பேர் இல்லாமல் சார்ஜ் ஷீட்டில் பேர் இல்லாமல் வந்து யார் யார் டார்ச்சர் பண்ணாங்க, யார் ரெட்டேலியை முடக்கினாங்க, யார் வந்து அந்த ஆர்கே நகர் எலெக்ஷனை வந்து பேன் பண்ணாங்க, அதனால மத்திய அரசாங்கத்தினால அவர் எவ்வளோ பாதிக்கப்பட்டார், அதையும் தாண்டி அம்மாவோட இயக்கத்துக்கும் ஆட்சிக்கும் எந்த ஒரு கேடு விளைவிக்காமல் நான் வந்து பணியாற்றுவேன்னு சொல்கிறேன் அம்மாவோட மாணவராக மிக தெளிவாக பேச்சு கொண்டிருக்கிறார் அவர். திரு துரைக்கண்ணன் அந்த இடத்துல டிடிவி தினகரனுடைய பேட்டியோட முதலாவது வரியில் பார்த்தீங்கன்னா அதிமுக அம்மா அணிதான் என்று இருக்க வேண்டும், அதிமுக என்று இருக்கக்கூடாது என்று அந்த கட்சியுடைய துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டவரே சொல்கிறான்றப்போ எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கொண்டாடப்படக்கூடிய இந்த சூழலில் இரட்டை இலை சின்னமும் இல்லை, அதிமுக என்ற பெயரும் இல்லை என்பது எந்த விதத்தில் அதிமுக கட்சியின் எதிர்காலத்துக்கு ஊறு விளைவிக்கும்? இல்லை, ஒரு மிகப்பெரியான ஒரு இக்கட்டான ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் இருக்குது. இந்த இயக்கத்தை தொடங்கிய எம்ஜிஆருடைய நோக்கமும் அந்த லட்சியங்களும் சிதைந்து போய் இந்த இயக்கத்தை கட்டி காத்த மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த எண்ணமும் அவருடைய நோக்கமும் இதற்காக அவர்கள் பட்ட பாடும் கூட ஒன்றுமில்லாமல் போய் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியான நிலையில் தான் இருக்குது. இந்த கட்சியில் சுமார் 1 கோடிக்கும் அதிகமான தொண்டர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, ஒரு வேதனையான நிகழ்ச்சி. இன்றைக்கி காலையில் நான் தலைமை கழகம் போய் பார்த்தேன், ஒரு தொண்டன் கொடியோடு இல்லை. ஒரு கட்சியினுடைய முக்கியமான கூட்டம் தலைமை கழகத்தில் நடைபெறுகிறது. அங்கு கட்சியினுடைய நிர்வாகிகளும் தலைமை கழக நிர்வாகிகளும் அமைச்சர்களும் பங்கேற்கிறார்கள். அந்த பகுதியைச் சேர்ந்த அந்த வட்டத்தைச் சேர்ந்த ஒரு தொண்டன் கூட அங்கே இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 44 ஆண்டுகால வரலாற்றை நான் கூட இருந்து பார்க்குறேன். ஒரு நாள் கூட இந்த மாதிரியான இல்லை. திரு எம்ஜிஆர் அவர்கள் அங்கு முதலமைச்சராகவும் கட்சியினுடைய நிர்வாகம் இருக்கிற போது காலை 10 மணிக்கு தொடங்கி இரவு 9 மணி 10 மணி கதவு பூட்டுற வரைக்கும் கட்சி தொண்டர்கள் அங்கே விவாதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அன்றைய அரசியல் நிலைமைகளை 20 பேர் 30 பேர் ரிக்ஷாக்காரன்லேருந்து டீ கடையில் இருக்கிறவங்க அங்கே வந்து விசாரிச்சுட்டு இருப்பாங்க.
அந்த நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ ஒரு நிர்வாக கூட்டம் நடக்கிற போது கூட முதலமைச்சர் தலைமையிலேயே முதலமைச்சர் தலைமையிலேயே நடக்கிற போது இல்லை. ஆக இந்த தொண்டர்கள் பூராமே இந்த அதிமுகவை பொறுத்தளவில் முழுக்க முழுக்க இது தொண்டர்கள் கட்சி. 1972 அக்டோபர் 10 திரு எம்ஜிஆர் அவர்கள் வெளியேற்றப்பட்ட பிறகு தொண்டர்கள் தான் அந்த கட்சியை தொடங்கினாங்க. எம்ஜிஆர் ஒரு வார காலம் ஆலோசனை நடத்தி அக்டோபர் 17 தான் கட்சியை உருவகப்படுத்தி அவர் அறிவிக்கிறார். அதற்கு முன்னாகவே தமிழ்நாடு பூரா தொண்டர்கள் தொடங்கிட்டாங்க. அங்கங்கே அண்ணா கொடி, எம்ஜிஆர் கொடி, தாமரை கொடிகளை ஏற்றி திமுக கொடிகளெல்லாம் வெட்டி வீழ்த்திட்டு கட்சியை தொடங்கிட்டாங்க. அதை வழிநடத்த வந்தவர் தான். இந்த தொண்டர்கள் இன்னும் அப்படியே இருக்கிறாங்க. இந்த தொண்டர்களுடைய உணர்வும் எண்ணமும் அப்படியே இருக்குது. எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா, இந்த கட்சி, இதனுடைய அந்த ஈர்ப்பு அது அப்படியே இருக்குது. இதுக்கு எங்கேயுமே அவங்க போகல. எந்த ஒரு அரசியல் கட்சி மிக இக்கட்டான இந்த சூழ்நிலையில் கட்சியினுடைய சாதாரண தொண்டர்லேருந்து அடிப்படை நிர்வாகிகள், அடிமட்ட நிர்வாகிகள் வரைக்கும் யாரும் எந்த அணிக்கும் போகலை. அவங்க காத்திருக்கிறாங்க. ஒருவேளை எனக்கு தோணுது, நம்ம ஜல்லிக்கட்டில் திரண்டது மாதிரி ஒரு 20 லட்சம் 30 லட்சம் பேர் தொண்டர்கள் திரண்டு தனக்கான ஒரு தலைமை வேண்டும். ஆமாம், தனக்கான ஒரு தலைமையை அவங்களே முன்னெடுத்துருவானுங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் இப்போ இருக்குது. நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த லெட்டர் ஹெட் பிரச்சனை என்னென்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிளவுபட்டு இந்த 2 அணியும் இருக்கிற போது அதிமுக என்பது முடக்கி வைக்கப்பட்டிருக்கு. சின்னம் முடக்கி வைக்கப்பட்டிருக்கு. கட்சியினுடைய பெயரையோ சின்னத்தையோ பயன்படுத்தக்கூடாது என்பது தேர்தல் ஆணையத்தின் உத்தரவு. ஆனால் அந்த அனைத்து இந்திய அண்ணா திமுக அம்மா அணி என்று ஒன்றும், அனைத்து இந்திய அண்ணா திமுக புரட்சித் தலைவி அம்மா அணி ஒன்று என்று தான் செயல்படுகிறது. இவங்க புரட்சித் தலைவி அம்மா அணி சார்பாக தான் ஓ பன்னீர்செல்வம் இன்னும் அறிக்கைகள் விட்டுட்டு இருக்கார். அதே மாதிரி திரு தினகரன் அவனுடைய அறிக்கைகள்லையும் பார்த்தீங்கன்னா அந்த அனைத்து இந்திய அண்ணா திமுக அம்மா அணி என்று கடந்த 4 நாளுக்கு முன்னாடி போட்ட அந்த நிர்வாகிகள் பட்டியலில் கூட அந்த வார்த்தை அந்த அம்மா அணின்னு இருக்குது. ஆக முடக்கி வைக்கப்பட்ட ஒரு பிரதான கட்சியினுடைய அந்த சிம்பலை பயன்படுத்தி அந்த நிர்வாகிகள் போட்ட அந்த தீர்மானம் என்பது கேள்விக்குறியாக தான் இருக்குது. எந்த அளவுக்கு இதை ஏற்றுக்க முடியும் என்னென்னு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அவங்க தான் சுப்ரீம் அத்தாரிட்டி. பொதுச் செயலாளர் இல்லாத இடத்தில் துணை பொதுச் செயலாளர். இதற்கு அடுத்த நிலையில் இருக்கிறவங்க அவைத்தலைவர், பொருளாளர் மற்றும் உள்ள அமைப்பு செயலாளர், கொள்கை செயலாளர், இவங்க தான். அடுத்தடுத்த பிரிவு நிர்வாகிகள் தலைமை கழக நிர்வாகிகளை மாட்டாங்க. ஆனால் அந்த 27 கையொப்பமில் பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர் அணி, இலக்கிய அணி, மாணவர் அணி, மன்றம், தொழிற்சங்கம் இருக்குது. அவர்களெல்லாம் தலைமை கழக நிர்வாகிகளாக மாட்டார்கள். அவங்களும் கையெழுத்து போட்டிருக்காங்க. எனவே திரு தினகரன் சொல்கிற மாதிரி இந்த லெட்டர் ஹெட்டை பயன்படுத்தினதும் இந்த தீர்மானத்தை வடிவமைத்து அதில் கையெழுத்து போட்டிருக்கிறதும் செல்லாது அப்படிங்கிறது தான் இயல்பு. திரு தினேஷ், இந்த கேள்வி உங்களை நோக்கி வீசப்படுகிறது. அதாவது இந்த ஆட்சியை எதிர்த்து, அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த ஆட்சியை எதிர்த்து இது ஊழல்கள் மலிந்து விட்டது என்று கூறி ஒரு போராட்டத்திற்கு ஓ பன்னீர்செல்வம் அணியினர் அனுமதி கோரியிருந்தனர். இந்த சூழ்நிலையில் அணிகள் இணைவதற்கான வாய்ப்பு கனிந்து வருகிறது. விரைவில் அணிகள் இணைந்துவிடும் என்ற பேச்சும் நடைபெற்றுக் கொண்டது. ஒரு பக்கம் போராட்ட அறிவிப்பு, மறுபக்கம் அணிகளை இணைப்பதற்கான முயற்சி. இதில் எதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் தர போகிறீங்க? சார், தொண்டர்களுடைய விருப்பம், அதிமுக 1.5 கோடி தொண்டர்களுடைய விருப்பமும் கட்சி இணைந்து மீண்டும் இரட்டை சின்னத்தை பெற்றெடுத்து மீண்டும் அது மாண்புமிகு இதே தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வழிநடத்தி சென்ற அந்த கட்சியை மீண்டும் இணைத்து அம்மா அவர்கள் வழியில் பின்பற்றுவா போகணும் தான் சார் எங்களுடைய ஆசை. அதற்கு திரு ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்களால் மட்டுமே தான் இந்த இயக்கத்தை கட்டுக்கோப்பாகவும், அம்மா அவர்கள் எப்படி இந்த கட்சியை கட்டுக்கோப்பாக வழிநடத்தினாரோ அவரால் மட்டும்தான் இதை பண்ண முடியும் சார். ஏன்னா தொண்டர்கள் இன்றைக்கி எல்லாருமே ஐயா பின்னாடி தான் இருக்கிறோம். இன்றைக்கி நிர்வாகிகள் எல்லாம் உண்மையான அம்மாவுடைய உண்மையான விசுவாசி, உண்மையான பற்று கொண்டவர்கள் எல்லாமே இன்றைக்கி ஐயாவை பின்பற்றி தான் சார் நாங்கள் போய்கொண்டு இருக்கிறோம். என்னுடைய கேள்வி என்றால், நீங்கள் போராட்ட அறிவிப்பை அறிவித்தீர்கள். அந்த போராட்ட அறிவிப்பு சற்று காலதாமதமாகிறது. இதற்கிடையில் அணிகள் இணைவதற்கான பேச்சுவார்த்தையும் மறைமுகமாக திரைமறைவு நடப்பதாக ஒரு குற்றம் பேசப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் உங்கள் போராட்ட அறிவிப்பு என்ன ஆகப் போகிறது? ஒருவேளை அணிகள் இணைந்து விட்டால் உங்கள் போராட்டங்கள் குறித்த அதற்கான காரணங்கள் தற்போது இல்லாமல் போய்விடுமா? போராட்ட அறிவிப்பு நாங்கள் அறிவித்தது உண்மைதான் சார். அன்னை காவல்துறை இல்லை சார், காவல்துறை அன்னை சுதந்திர தின விழாவை முன்னிட்டு எங்களுக்கு இந்த சூழ்நிலை எங்களுக்கு உங்களுக்கு பர்மிஷன் தர முடியாதனால நாங்கள் தள்ளி வச்சிருக்கோம். 18ஆம் தேதி தள்ளி வச்சிருக்கோம். இன்னும் அது எங்கள் தலைமை எங்கள் ஐயா அது நடத்துறதா சொல்லியிருக்கிறார். அதை பற்றி இன்னும் நாங்கள் எதுவும் மறுக்க கிடையாது. அதை நாங்கள் தள்ளி வைக்கல, நாங்கள் சொல்லவே இல்லைங்களே. ஒருவேளை அதற்குள்ளாக அணிகள் இணைந்து விட்டால்
அப்பொழுது நீங்கள் எந்தெந்த காரணங்களுக்காக போராட்டத்தை அறிவித்தீர்களோ அந்த காரணங்கள் காணாமல் போய்விடுமா? அது தலைமை தான் சார் முடிவு பண்ணும். ஆனால் அதிமுக பொறுத்தவரை பெரும்பாலான விஷயங்களை தொண்டர்கள் தான் முடிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அதிமுக என்ற கட்சியே ஆரம்பிக்கப்பட்டது தொண்டர்களால் என்பது இந்த அரங்கத்தில் பதிவு செய்யப்பட்ட கூற்று. திரு முஸ்தபா, உங்கள்கிட்ட இந்த கேள்வியை நான் முன்வைக்க விரும்புகிறேன். எடப்பாடியினர் அஞ்சுகின்றனர், எடப்பாடியினர் பின்னால் இருந்து இயக்குகின்றனர் அப்படி மீண்டும் மீண்டும் சொல்லும் பொழுது இந்த இடத்தில் எடப்பாடியினரை நியமித்ததே நீங்கள் தானே. அப்பொழுது உங்களுக்கு இவரை வேறொரு இயக்க வாய்ப்பு இருக்குதா என்பதெல்லாம் தெரியாமல் தான் நீங்கள் நியமித்தீர்களா? சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி நீங்கள் எடப்பாடியை நியமிச்சதே இவங்க தான் சொன்னால், ஓ பன்னீர்செல்வத்தை வந்து அன்றைக்கி நைட்டு இரவோடு இரவாக நியமிச்சது இவங்க தான். அவர் மாறிட்டார். எப்படி மாறினார்? ஏற்கனவே அவர் ஜெயலலிதா உயிரோடு இருந்த போதே 2 முறை முதலமைச்சர் 2 முறை இருந்தார். 2 முறை இருக்கும் போது அவங்க அம்மா அவர்கள் இறந்ததுக்கு நைட்டு வந்து ஒரு முதலமைச்சரை வந்து தேர்ந்தெடுக்கும் போது இவரே வந்து அவங்க பொதுச்செயலாளர் சின்னம்மாவணி முதலமைச்சர் ஆகும்னு சொன்னால் இப்போ வேணான்னு சொல்லி அவரை முதலமைச்சர் ஆக்கும்போது அவங்க தான் ஆக்குறாங்க. அதுக்கப்புறமா அவர் மாறுறார். அந்த மாதிரி இவங்களை ஆக்கியிருக்கிறாங்க. இவங்க மாறுறாரா, இவங்க வேறாச்சும் பின்னாடி ஏற்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் இவர் சொல்கிற மாதிரி வந்து ஏதோ ஒரு பயத்தில் அவங்க பண்ணுறாங்களான்ற ஒரு கேள்விக்குறி தான். அது வந்து மறக்க முடியாத கேள்விக்குறி தான் இருக்குது. அதே மாதிரி அவர் நம்ம தினேஷ் சார் சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னார், 1.5 கோடி தொண்டர்கள் வந்து இனியும் எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லி. 1.5 கோடி தொண்டர்கள் மட்டும் கிடையாது, மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் ஐயா துரைக்கருணா ஐயா சொன்ன மாதிரி கூட சொன்னாங்க, எங்களுக்கு வந்து மனவேதனையாக இருக்கின்றது இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிற விஷயம். நாங்களும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முஸ்லீம் லீக்னு உட்காரும்போது எங்களுக்கு இவங்க இணையணும்னு சொல்லி. இதையும் தாண்டி அம்மாவோட சமாதியில் போய் தொண்டர்கள் வந்து சூசைடு அட்டென்ட் பண்ண காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். இணையணும்ன்றது எல்லாரோட நோக்கம் தான். எல்லாரும் இணையணும் சொல்கிறோம். இவங்க வந்து நீங்கள் இப்போ ஒரு கேள்வி வர கேட்டீங்க, ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி இன்றைக்கி வந்து 18ஆம் தேதி வந்து அவர் வந்து போராட்டத்தை அறிவித்திருக்கின்றார். இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஊழல் குற்றச்சாட்டை மறைச்சி நாங்கள் இணையறதுக்கு தயார்ன்றார். அப்போ இவர் இணைந்துட்டார்னா அந்த ஊழல் குற்றச்சாட்டு வைத்தது பொய்யா ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா இவருக்கு ஏதாவது வடிவேல் காமெடி மாதிரி சொல்லணும்னா, அவத்துக்குள்ள வந்தால் தக்காளி ரத்தம், நம்மளுக்கு வந்தால் தக்காளி சட்னின்னு சொல்கிற மாதிரி, சேர்றதா இருந்தால் அவங்க நல்லவதாயிருவாங்க, சேராதவங்க இருந்தால் அவங்க கெட்டவதாயிருவாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆட்சியை செய்கிறாங்க, ஆட்சியை நடத்திட்டு இருக்கிறாங்க. இவங்க ஏதோ ஒரு பயத்தினால இது பண்ணுறாங்க. இவங்க அறிவித்த முறையே தவறு. பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் செல்லாது என்று சொல்வது அது வந்து இந்த ஐயா துரைக்கருணா ஐயா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. மாற்றத்திற்கு விவாதத்தில் நாம் அதிமுகவில் சதிராட்டம் என்ற தலைப்பில் நாம் விவாதித்து வருகிறோம். தொடர்ந்து பேசுவோம். தற்போது ஒரு சிறிய இடைவேளை. தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையிலிருந்து கருத்துக்கரம் பற்றி வழிநடத்தும் காவேரி நியூஸின் பேசா பொருளை பேச துணிந்த மாற்றத்தை நோக்கி வழங்க காத்திருக்கிறார் அரவிந்த்குமார். இந்த நொடி வரையிலான இன்றியமையாத செய்திகள். அனைத்து நிகழ்வுகளிலும் ஆழமான பார்வை, முழுமையான நாளின் முதன்மையான தொகுப்பு காவேரி பிரைம். நாள்தோறும் இரவு 7 மணிக்கு காண தவறாதீர்கள். What is your assessment of Narayanaswamy government in Puducherry right now? You don't want to make any comment on it. ஸ்டாலின் அவர்களை பற்றிய உங்களுடைய மதிப்பீடு என்ன? அவர் நாளைய முதல்வராக வாய்ப்பு இருக்கிறதா தமிழ்நாடு? ஐயோ, தமிழ்நாட்டுக்கு அப்படி ஒரு துர்கதி வந்துட வேண்டாங்கிறது என்னோட வேண்டுகோள். தமிழக அரசு செயலிழந்து கிடக்கிறது, மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எந்நேரம் நம்மை கலைத்து விடுவார்களோ என்கிற அச்சத்தோடு, பதற்றத்தோடு, பீதியோடு இருக்கிறது. ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வர வேண்டும் அப்படின்னு பலரும் கூப்பிட்டு இருக்காங்க. தலைவராக இருந்து மக்களுக்கு சேவை செய்யும், முதல்வராக இருந்து நாங்கள் தான் இந்த நாட்டால். ரெட்டலையை யாருக்காவது மாற்றி கொடுக்க முடியுமா, இல்லை ரெட்டலையை ஃப்ரீஸ் பண்ண முடியுமா, அதன் மூலமாக ஆதிக்கம் செலுத்த முடியுமா எதிர்காலத்தில் அப்படின்னு பிஜேபி முயற்சிக்கிறது உண்மை. நீட் வந்து இது சமூக நீதிக்கு எதிரானது, கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது, தமிழ்நாட்டுக்கு எதிரானது. கண்டிப்பாக எடுத்துடணும். அம்மாவனுடைய தலைமைங்கிறது ரஜினி ஸ்டைல், சின்னம்மா தலைமை என்பது கமலஹாசன் ஸ்டைல். தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையிலிருந்து கருத்துக்கரம் பற்றி வழிநடத்தும் காவேரி நியூஸின் பேசா பொருளை பேச துணிந்த மாற்றத்தை நோக்கி வழங்க காத்திருக்கிறார் அரவிந்த்குமார். அதிமுகவில் சதிராட்டம்
இந்த தலைப்பில் தான் இன்றைய தினம் மாற்றத்தை நோக்கி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்தில் அரங்கில் நம்முடைய இணைந்துள்ளார் அதிமுக அம்மானியைச் சேர்ந்த திரு ஜவஹர் அலி. வணக்கம் சார். நேரடியாக உங்கள்கிட்ட தான் இந்த கேள்வி முன்வைக்க விரும்புகிறேன். இத்தனை நாட்கள் இல்லாமல் திடீரென்று ஞானோதயம் வந்தது போன்று துணை பொதுச் செயலாளராக டிடிவி தினகரன் நியமிக்கப்பட்டது செல்லாது என்ற ஒரு அறிவிப்பை முதலமைச்சர் பழனிசாமி தலைமையிலான நிர்வாகிகள் அறிவிச்சிருக்காங்க. ஏன் இத்தனை நாளாக இருந்துவிட்டு திடீரென்று இந்த அறிவிப்பை வெளியிட காரணம் என்ன? அவர்கள் டிடிவி தினகரன் குற்றச்சாட்டின்படி அவர்களை வேறு யாராவது பின்னாடி இயக்குறாங்களா? இது என்ன நாணயோதயம் இருக்குது? 2 மாதத்துக்கு முன்னாடி அவரை கட்சியிலிருந்து ஒதுக்கி வைக்கிறோன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிட்டாச்சு. ஒதுக்கி வைப்பதற்கும் அதிகாரப்பூர்வமாக நியமனம் செல்லாது என்று கூறுவதற்கான காரணம் இருக்கு சார். ஏன்னா அதிமுகவினுடைய சட்ட விதிகள் அப்படிதான் சொல்லுது. சட்ட விதிகள் என்னன்னு சொன்னா, நியமனம் செய்யப்பட்டவர் பொதுச் செயலாளர் சசிகலா அம்மையார். அவருடைய செயல்பாடுகளே அவர் பொதுச் செயலாளரா இல்லையா என்பதே தேர்தல் ஆணையத்தில் ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் சட்ட விதிகளின்படி 5 வருஷம் ஒருத்தர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார்னு வைங்களேன், 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவருடைய பொறுப்புக்கு வர முடியும். அதுதான் 30(5) என்ற சட்ட விதியின்படி சொல்லக்கூடிய விஷயம். அப்படி இருக்கும்போது இவர் உண்மையிலேயே அவருடைய இந்த விதிகளின்படி இவருடைய நியமனமே செல்லாது என்பதுதான் இதை காட்டுக்குது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு காலத்தினுடைய கட்டாயம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய எண்ணமாகும். அம்மா என்ன கருதுனாங்கன்னா, ஒரு 100 வருஷத்துக்கு என்னுடைய இந்த கட்சியும் இருக்கணும், அதன் மூலம் ஆட்சி செய்யணும், மக்களுக்கு தொண்டாற்றணும் என்ற எண்ணத்துல தான் அம்மா அவனுடைய செயல்பாடு இருந்தது. ஆனால் 6 மாதங்களுக்குள்ளாக இவ்வளவு குழப்பங்கள் ஏற்பட்டு விட்டது. அதுதான், ஒரு ஆளுமை நிறைந்த ஒரு தலைவர் இறந்ததற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனா அந்த குழப்பத்தை நீக்கக்கூடிய வகையிலே இன்றைக்கு மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கு காலத்தினுடைய கட்டாயமாகவும் இருக்கிறது, இரு அணிகளும் இணைய வேண்டும் என்று. இப்போ ஏன்னா தினகரன் அவர்கள் மீது பல வழக்குகள் இருக்குது. அம்மையார் சசிகலா அவர்கள் சிறையில் இருக்காங்க, இவரு பெயில் இருக்கிறாங்க. கட்சிக்கு இதெல்லாம் ஒரு இழுக்கு, ஒரு கெட்ட பெயரை உண்டாக்கக்கூடிய. அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா உயிரோடு இருந்தபோது அவர் மீது நீண்ட காலமாக வழக்குகள்லாம் நடைபெற்ற வரலாறும் இருக்கு. இல்ல, அதுதான், அந்த வழக்குகள்லாம் பொய்யான வழக்குகளாக இருந்தாலும் இன்றைக்கு சரியா இருக்காது. இரண்டாவது இரட்டை இலை சின்னத்துக்கு லஞ்சம் கொடுத்ததாகவும் இவர் மீது வழக்கு. இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகள். பெறா வழக்கு இருக்குது, 28 கோடி ரூபாய் கட்ட வேண்டிய வழக்கு இருக்கு, அமலாக்கத்துறை வழக்குகள் இருக்கு. இதன் மூலம் மக்கள்கிட்ட என்ன இருக்குன்னா, இவ்வளவு வழக்குகள் உள்ள ஒருவர் இந்த ஆட்சியையும் கட்சியையும் நடத்துவது எந்த வகையில் சரி? அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் வருமான வரித்துறை ரெய்டு பண்ணிட்டு அவர் சம்மனுக்கு அனுப்பி அவர் தொடர்ந்து ஆஜராகிட்டே இருக்காரு. அவர் மீது அப்ப ஏன் நடவடிக்கை எடுக்கல சார்? அதாவது ஒரு தொழில் செய்பவர்கள் மீது வருமான வரித்துறை ரெய்டு இயல்பானது. ஜெகத் ரட்சகன் மிகப்பெரிய கோடீஸ்வரன், அவர் வீட்டில் நடந்தது. இன்றைக்கு பல பேர்கள், அதாவது வருமான வரித்துறை மீது ரெய்டு என்பது வருமானம் கட்டாதெல்லாம் அதுல குறைபாடு இருப்பதன் மூலமா தான். ஏன்னா அவர் இப்ப அமைச்சரானதுக்கு அப்புறம் தொழிலதிபர்ல காலங்காலமாக தன்னுடைய தந்தையார் செய்யக்கூடிய தொழிலை, குவாரி தொழிலை செய்து கொண்டிருப்பாரு. இதன் மூலம் வருமான வரித்துறைக்கு இவர் போய் விளக்கம் கொடுக்கிறாரு. இதற்கும் ஊழலுக்கோ இதற்கும் இந்த கட்சிக்கோ எந்த வகையிலும் சம்பந்தம் இல்லை. டிடிவி தினகரன் நியமனம் செல்லாது என்றால் அதே பொதுச் செயலாளர் சசிகலா நியமிக்கப்பட்ட திண்டுக்கல் சீனிவாசன், செங்கோட்டையன் அவருடைய நியமனம் எந்த விதத்தில் செல்லுபடியாகும்? இல்ல, அதான் அவங்க இன்றைக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்களே. அம்மா அவர்களால் நியமிக்கப்பட்ட 27 பேர், மொத்தம் 36 பேர் சார். அதுல 5 பேர் ஓபிஎஸ் அவர்களுடைய பக்கம் இருக்கிறாங்க. இன்றைக்கு 27 பேர்கள் கையொப்பம் இருக்கிறாங்க. இந்த 27 பேருமே அம்மா அவர்கள் நியமிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையை ஏற்று இன்றைக்கு அவர்களுடைய சொல்படி செயல்படி நடந்து கொண்டிருக்கிறார். கையெழுத்தில் மாணவர் அணி, தொழிற்சங்க அணி என்ற பிரிவுலாம் கூட இவங்க அத்தனை பேருமே அந்த நேரடியாக 27 பேர்ல அந்த அடக்கமா அவங்கள இல்ல இந்த அணிகள் எல்லாம், அதாவது ஒரு கட்சிக்கு பைலாப்படி 1.5 கோடி தொண்டர்கள் இருந்தாலும் 36 பேர் தான் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவர்கள் இந்த கட்சிக்கு அதிமுகவினுடைய இதுல. அதுல 27 பேர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை ஆதரிக்கிறாங்க. இன்னொன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு தினகரன் அவர்கள், அதாவது அதிமுகவினுடைய லெட்டர் பேடை எப்படி உபயோகிக்க முடியும் தேர்தல் ஆணையத்துல? இது ஒரு முட்டாள்தனமான ஒரு கேள்வியா தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா தேர்தல் ஆணையம் அவங்க தடை செய்தது, அதாவது எதுன்னா இரட்டை இலை சின்னத்துக்கு தான் தவிர கட்சியினுடைய அந்த சமயத்துல அம்மாவினுடைய அதிமுக என்ற பெயரையும் இரட்டை இலை சின்னத்தையும் பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் தேர்தல் சமயத்துல. இன்றைக்கும் அதிமுக அலுவலகம் என்றுதான் தலைமை அலுவலகம் இருக்கு. இருங்க, நான் முடிச்சிடுறேன்.
அதிமுக அலுவலகம் என்றுதான் தலைமை அலுவலர்களுக்கு. அதிமுக என்ற பெயரில் தான் பேங்க் அக்கவுண்ட் இருக்கு. அதை தான் பயன்படுத்திக்கிட்டு தான் இது நலத்திட்டங்களை அறிவிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கும் பேங்க் அக்கவுண்ட் அதிமுகங்கிற பேர்ல தானே இருக்கு. அதிமுக தலைமை அலுவலகம் அதிமுகங்கிற பேர்ல தானே இருக்கு. அதுல மாற்றம் இல்லை சார். ஆனால் அது தேர்தல் சமயத்தில் இரு அணிகள் பிரிந்த பொழுது ஒரு இரட்டை இலை சின்னத்துக்காக அன்றைக்கு அது ஒரு முடிவு எடுத்தார்கள். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வரைக்கும் தான் பொருந்துன்றீங்க. நிச்சயமாக அந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு மட்டும்தான். அதனாலதான் இப்போ இன்றைக்கும் அதிமுக அலுவலகம் அதிமுக பேர்ல தான் இயங்குது. அதே மாதிரி இன்றைக்கும் பேங்க் அக்கவுண்ட் அதிமுக பேர்ல தான் இன்றைக்கும் நலத்திட்டங்கள் வாங்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு பொருளாளராக திண்டுக்கல் சீனிவாசன் வந்து செயல்பட்டாரு. அது டிடி தினகரன் பேசும்போது மடியில் கனம் இருப்பதால் தான் இவர்கள் பயப்படுகிறார் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அப்படி என்ன எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமைச்சர் இல்ல என்ன மாதிரியான கனம் இருக்கிறதா அவர் குற்றச்சாட்டு அவர் தான் சொல்லணும். என்ன மடியில பயம் கனம் பயம். இதே குற்றச்சாட்டு தான் அதிமுக புரட்சி அம்மானை சேர்ந்த ஓ பன்னீர்செல்வமோ இந்த ஆட்சியில ஊழல் மலிஞ்சிச்சுன்னு ஒரு போராட்டத்துக்கு அறிவிக்கிறாரு. 18ஆம் தேதிக்கு போராட்ட அறிவிப்பு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. உங்கள் கட்சியை சேர்ந்த உங்கள் இன்னொரு பிரிவினரே இதே குற்றச்சாட்டை சொல்றாங்க. துணை பொதுச்செயலாளரும் அதை உறுதிப்படுத்துற மாதிரி சில வாசகங்களை பயன்படுத்தார். அப்படி மாறி மாறி ஒருவர் இந்த ஊழல் என்ற ஒரு வார்த்தைக்குள்ளே அடைக்கிறார்களா? இல்ல இன்றைக்கு உள்ள அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு அணியில் இருக்கும்போது ஒரு பேச்சும் 6 அணியில் இருக்கும்போது இன்னொரு பேச்சும் அரசாங்கத்தை எதிர்கட்சிகளாக இருக்கும் பொழுது ஒரு குறை சொல்வது வந்து அரசியல்வாதிகளுக்கு இயல்பான ஒன்று. ஊழல் என்று குற்றச்சாட்டை கூட அண்ணன் ஓபிஎஸ் சொல்லல, மைத்ரேயன் தான் சொன்னார். அவர் வந்து ஓபிஎஸ் சொல்லவே இல்லை. ஆனால் அவர்களுடைய குறைபாடுகள் டெங்கு காய்ச்சல் இந்த நீட் தேர்வுக்காக அவர்கள் ஆர்ப்பாட்டத்தை அறிவித்தார்களே ஒழிய ஊழலை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த வார்த்தையும் அவர் பயன்படுத்தவே இல்லை. மைத்ரேயன் தான் சொன்னார் அதுல. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணங்களுடைய பிரதிபலிப்பாகத்தான் இன்றைக்கு மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய அமைச்சர்களும் முக்கிய கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த முடிவு கட்சிக்கு மட்டுமல்ல ஆட்சிக்கு மட்டுமல்ல தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல முடிவாக இருக்கப்படுது. எதிர்காலத்துக்கு தமிழகம் ஒரு சிறந்த பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய முடிவாக இருக்கும். திரு முஸ்தபா, உங்ககிட்ட டிடிவி தினகரன் 4 நாட்களுக்கு முன்னதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். புதிய நிர்வாகிகள் பட்டியல் ஒன்றை அறிவிக்கிறார். ஆனால் பல பேர் அதிமுகவில் ஒரு பொறுப்பு கிடைக்காதா என்று ஒவ்வொரு அதிமுக தொண்டரும் எதிர்பார்க்கக்கூடிய சூழலில் அவர் பொறுப்புகளை அறிவித்தும் அதனை ஏற்க பல நிர்வாகிகள் முன்வராத போது அவருடைய நியமனம் செல்லாது என்ற கூடுதல் அறிவிப்பு வரும்போது தொண்டர்கள் எப்படி அவர் ஏற்றுக்கொள்வாங்கன்னு நினைக்கிறீங்க? இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் வந்து ஏற்றுக்கலி அவர் சொல்கிற போஸ்ன்றவர் வந்து பதவி ஏற்கும்போது சொல்லியிருக்காரு, எனக்கு உடல்நிலை காரணமாக அதை நான் வேணான்னு சொல்லியிருந்தேன். அதற்கு பின்னாடி வந்து நான் ஏற்றுக்கிறேன், நான் ஒரு அணியில் தான் இருக்கிறேன், யார் யாரெல்லாம் பொறுப்பு போட்டாங்களோ அவங்க வந்து நான் அந்த அணியில் தான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல் பார்த்தீங்கன்னா பொறுப்பு போட்டது செல்லாதுன்னு சொல்கிறதே தவறு. ஏன்னா வந்து பேசும்போது எனக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, மல்லாக்கா படுத்துட்டு வானத்தை பார்த்து துப்புனா மூஞ்சி வச்சு நம்ம மூஞ்சியில் தான் விழுவோம். அந்த மாதிரி தான் இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கு வச்சுக்கோங்களேன். யார் முட்டாள்தனமாக வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்கிறது, யார் முட்டாள்தனமாக இல்லாமல் சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அது தேர்தல் கமிஷன் கையில் தான் இருக்கு. தேர்தல் கமிஷன் அவ்வளோ ஒரு முட்டாள்தனம் மாதிரி புரட்சி தலைவி அம்மானின்னு சொல்லி கொடுத்துருக்குறாரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி கொடுத்துருக்காரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை கழகத்திலேருந்து இருக்கிறோன்னா வந்து உடச்சி எடுக்கக்கூடிய சூழலாம் பிறப்பிக்கல. அப்படி பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் வந்து தற்காலிகமாக யார் யாரெல்லாம் இன்னைக்கு சொல்கிறாங்களோ, யார் இதே முதலமைச்சராக இருந்தாலும் சரி, இதே வந்து அவைத்தலைவராக இருந்தாலும் சரி, இதே பொருளாளராக இருந்தாலும் சரி, அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்க மூலயமா தான் இவங்க வந்து இந்த பதவியை பெற்றிருக்கிறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் இல்லை என்று சொன்னால் இந்த ஆட்சி வந்து எந்த அளவு வந்து நின்று இருக்கும். அம்மா சொன்ன வார்த்தை எனக்கு பின்னால் 100 வருஷம் இந்த ஆட்சி இயங்கும் சொன்ன வார்த்தை நடந்திருக்குமா நடந்திருக்காதா என்று நாட்டு மக்கள் அறிவார்கள். இன்னொன்று சொல்கிறாங்க, மக்களின் எதிர்பார்ப்பில் நான் எந்த மக்கள் 1.5 கோடி தொண்டரை கூட்டாங்கன்னு தெரில, எங்கே எலெக்ஷன் நடத்தினாங்கன்னு தெரில, மக்களின் எண்ணத்தை நான் பிரதிபலிக்கிறேன்னு சொல்லி ஒரு சைடு ஓபிஎஸ் சொல்கிறாரு, மக்களின் எண்ணத்தை நான் பிரதிபலிக்கிறேன்னு சொல்கிறாரு இபிஎஸ் சொல்கிறாரு. இது யார் சொல்லுவார்கள்னு சொன்னால் மக்கள் சொல்லுவார்கள். மக்கள் அப்படி தான் சொல்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க போட்ட எலெக்ஷன் கமிஷன் வந்து இதை வந்து கொஸ்டின் மார்க்காக வச்சிருக்கு. அவங்களாம் நியமிக்கப்பட்ட துணை பொதுச் செயலாளர் இது செல்லும், அவங்க போட்ட பதவி வந்து செல்லுமா செல்லாதா என்றது வந்து தேர்தல் கமிஷன் சொல்லணும். தேர்தல் ஆணையம் தொடர்பாக வந்து சொல்றதுக்காக புரிஞ்சுக்கிறேன். இதே கிடையவே கிடையாது. வார்த்தை திரு துருக்கு நான் உங்கள்கிட்ட இந்த கேள்வி நான் முன்வைக்க விரும்புகிறேன். ஓபிஎஸ் அணியை சேர்ந்த ஆஸ்பே சாமிநாதன் என்ற ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்குள்ள ஒரு கேள்வி வைக்கிறார். சசிகலா பொதுச் செயலாளர் நியமிக்கப்பட்டது செல்லுமா செல்லாதா என்ற மாதிரி கேள்வி வைக்கும்போது அது அங்கீகரிக்கப்பட வேண்டிய வாதத்தை தேர்தல் ஆணையம் பதிலாக கொடுத்துருக்காங்க. துணை பொதுச் செயலாளர் நியமனம் செல்லாதுன்ட்டு முதலமைச்சர் இப்போ சொல்றாரு. தேர்தல் ஆணையம்
பொதுச் செயலாளர் நியமனமே தற்போது வரை அங்கீகரிக்கப்படவில்லை. அப்படி என்றால் யார் தான் கட்சியை வழிநடத்த முடியும்? சட்ட விதிகள் என்னதான் சொல்லுது? இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் கட்சியினுடைய சுப்ரீம் அத்தாரிட்டி பொதுச் செயலாளர். பொதுச் செயலாளர் அங்கீகாரம் என்று தேவைதானே? தேர்தல் அங்கீகரிக்க வேண்டிய அவசியம். நிச்சயமாக அணிகள் பிளவுபட்ட பொழுது இப்போ திருமதி சசிகலா அவர்களை ஒரு தற்காலிக பொதுச் செயலாளராக நியமித்த இந்த 2 அணியினருமே நியமித்த அவர்கள் அவங்களே போய் பொதுச் செயலாளராக நீங்கள் தான் செயல்படணும் அப்படின்னு சொல்லி போய் எல்லாம் வேண்டுகோள் கொடுத்து அந்த வந்தது. ஒரு அசாதாரண சூழ்நிலையில் அவங்க போயிட்டாங்க. அவங்களுக்கு பிறகு கட்சி பிளவுபட்டுருச்சு. இந்த பிளவுபட்ட கட்சியில் யார் பொதுச் செயலாளர் என்பது அது ஒரு கேள்விக்குறி தான். யார் தலைமையில் கட்சி இயங்குது என்பதும் ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் கட்சியினுடைய அந்த அபிடவிட் தாக்கல் பண்ணுற அந்த பிரமாண பத்திர தாக்கல் பண்ணுற போது திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அமைச்சர்கள், இதே முக்கிய நிர்வாகிகள் கூடி கட்சியின் பொதுச் செயலாளராக திருமதி சசிகலா அவர்களும் துணை பொதுச் செயலாளராக அந்த பிரமாண பத்திரனுடைய நிலை என்ன? அதுதான் இப்போ இந்த பிரமாண பத்திரங்களை இவங்களும் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அவங்க உண்மையான அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் எங்களோட தான் இருக்கிறாங்க, நாங்கள் தான் உண்மையான அதிமுக அப்படின்னு சொல்லி அவங்களும் போய் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது இன்னொரு விசேஷமான செய்தி என்னென்னா, நான் தான் அதிமுகவினுடைய ஜெயலலிதாவினுடைய உண்மையான வாரிசுன்னு தீபாவும் ஒரு அபிடவிட்டை போய் தாக்கல் பண்ணியிருக்காங்க. 3 விதமான பிரமாண பத்திரங்கள் அங்கே இருக்குது. இப்போ இந்த பிரமாண பத்திரங்களின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுக்க போகிறதுங்கிறது ஒரு கேள்விக்குறி. அதனால தான் அவர் சொன்னார், இந்த நிலை இருப்பதால் பொதுச் செயலாளர் என்பது அந்த வெற்றிடமாக இருக்கிறது, அது இன்னும் அவங்க உறுதிப்படுத்தலை அப்படிங்கிறது தான். அது சட்ட ரீதியாக தேர்தல் ஆணையத்தின் மூலமாக வர்றது. ஆனால் ஒரு அரசியல் கட்சி அதனுடைய செயல்பாடுகள் என்று வருகிற பொழுது இந்த பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் தான் கட்சியை வழி நடத்தணும். அதற்கு அடுத்த நிலையில் கட்சியினுடைய அவைத்தலைவர், பொருளாளர், கொள்கை பரப்பு செயலாளர், தலைமை நிலைய செயலாளர், அமைப்பு செயலாளர்கள், இவங்க தான் நிர்வாகம். இதற்கு அடுத்து பிரிவு இருக்கல, இளைஞரணி, இது எல்லாமே அது நிர்வாக ரீதியாக வராது. அது துணை அமைப்புகள், பிரிவு அமைப்புகள். தலைமை கழக நிர்வாகிகள் என்று வருகிற பொழுது அமைப்பு செயலாளர்கள், தலைமை நிலைய செயலாளர், கொள்கை பரப்பு செயலாளர், பொருளாளர், அவைத்தலைவர். திராவிட இயக்கத்தில் தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் 3 தான் பிரதானம். அது திமுகவில். இங்கே தலைவர் பொறுப்பு இல்லை. அதற்காக ஒரு அவைத்தலைவர்னு ஒருத்தர் வச்சுருக்கிறாங்க. பொதுச் செயலாளர் இல்லாத நேரத்தில் அவைத்தலைவர், பொருளாளர், அமைப்பு செயலாளர்கள், கொள்கை பரப்பு செயலாளர்கள் இவங்க கூடி முடிவெடுத்து ஒரு குழுவாக நியமித்து ஒரு வழிகாட்டுதல் குழு அல்லது ஒரு உயர்மட்ட குழு போட்டுட்டு இவங்க செயல்படலாம். ஆனால் நிலைமை இப்போ அப்படி இல்லை. இந்த 2 அணிகளும் தனித்தனியாக இருந்து இவர்கள் சேர்வார்கள் என்று முயற்சி பண்ணி அது முடியாத நிலையில் ஏற்கனவே தனக்கு கிடைத்த அந்த துணை பொதுச் செயலாளர் பதவியை வைத்து இந்த அரசியல் கட்சியை நான் வழி நடத்துகிறேன்னு அவர் முன்னெடுத்து போகிற போது தான் பிரச்சனைகள் உருவாகிறது. ஏற்கனவே நம்ம கட்சியினுடைய முதலமைச்சராகவும் கட்சியினுடைய அமைப்பு தலைமை நிலைய செயலாளராகவும் முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிற எடப்பாடி தான் இந்த கட்சியையும் ஆட்சியையும் வழிநடத்துகிறார் அப்படின்னு பல அமைச்சர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய அந்த இறுதி வடிவம் தான் அந்த தீர்மானம். ஆக இந்த தீர்மானத்தினுடைய விளைவு என்ன அப்படிங்கிறது போக தான் நமக்கு தெரியும். திரு ஜவஹர்லால், இந்த கேள்வி உங்களிடம். துணை பொதுச்செயலாளர் நியமனம் செல்லாது என்று கூறிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் நியமனம் குறித்து ஏன் மௌனம் சாதிக்கிறார்? அது தேர்தல் ஆணையத்தில் இருக்குது. அது தேர்தல் ஆணையத்தினுடைய வழக்கு இருக்குது. அதனால அதை பத்தி பேசுவது அவசியம் இல்லாதது. அது தேர்தல் ஆணையம் ஒரு முடிவு எடுக்காத உள்ள நிலையில ஒருவேளை சசிகலா தான் பொதுச் செயலாளர் என்று அங்கீகரித்து விட்டால் அவர் நியமித்த துணை பொதுச் செயலாளர் நியமனம் செல்லுபடியாகும் தானே? இல்ல, அன்றைக்கு அவர் என்னைக்கு நியமனம் அவர் அங்கீகாரம் கிடைக்குதோ அதன் பிறகு அவர் ஒரு புதிய நியமனத்தை பண்ணணும். அப்பதான் அது செல்லுபடியாகும். அது வரைக்கும் அவர் செல்லுபடியாகாது. 2வது சகோதரர் துரைக்கண்ணா சொன்னது மாதிரி இப்ப பிரச்சனை எங்க வந்துச்சுன்னா, ஒரு கட்சியில 2 மாசத்துக்கு முன்னாடி ஒதுக்கி வைக்கப்பட்டவராக இருக்கக்கூடிய தினகரன் அவர்கள் தாந்தோன்றித்தனமாக யாரையும் கேட்காம புது நிர்வாகிகளை நியமித்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு மிகப்பெரிய குழப்பம் அதிமுக இருந்திருக்கு. இல்லாட்டினா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இந்த பிரச்சனை உளப்பெரிய விஸ்வரூபம் எடுத்து தன்னை வெளிப்படுத்தி காட்டுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு நிலையை தினகரன் எடுத்ததுனாலதான் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்து இன்றைக்கு அதுவும் ஒரு நல்ல நிலைக்கு தான் போயிருக்குது. 2வது சகோதரர் முஸ்தபா சொன்னாரு, சசிகலா அம்மையார் அவர்களால் பொறுப்பு கொடுக்கப்பட்டவர்கள் தான் எல்லாருமே. இதன் மூலம் அம்மாவை சிறுமைப்படுத்துவதா தான் நகரம். ஏன்னா
ஒரு தன் பக்கத்தில் இருப்பவர்களிடம் ஆலோசனை கேட்பது வழக்கம். ஆனா முடிவு எடுப்பவர் யாருன்னா அந்த வல்லமை படைத்தவர்களா தான் அம்மா அன்றைக்கும் இருந்தார்கள், என்றைக்கும் இருந்தார்கள். அதனாலதான் யாரும் அவரிடம் போய் சொல்லக்கூட பயப்படுவாங்க. அந்த நிலையில் தான் இருந்தது. எந்த முடிவுகளும் தன்னிச்சையாக ஒரு கருத்தை வேண்டாம் வைக்கலாம், ஆனா முடிவுகளை எடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் அம்மாவா இருந்ததுனால அந்த முடிவுகளை எடுத்தார்கள். பிரச்சனையே சார், இவர் கட்சியில இருந்து நீக்கி வைக்கப்பட்டிருக்காரு, குடும்பம் இருக்கு, அம்மாவால் நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் இருக்காங்க, அம்மாவால் நியமிக்கப்பட்ட பொதுச் செயலாளர் இல்லாத நிலையில அவைத்தலைவர், பொருளாளர், இன்னும் முக்கிய நிர்வாகிகள் சேர்ந்து கட்சியை வழிநடத்தி செல்லணும் என்கின்ற நிலை. ஏன்னா ஒரு கட்சி ஆட்சி நல்லபடியா இருக்கணும், அது ஒருவர் தலைமையில் தான் நடக்கணுங்கிற அம்மா ஏற்கனவே செய்திருந்த முடிவு. அந்த முடிவுபடிதான் இன்றைக்கு மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் இந்த காயை நகர்த்தி போகிறார். இது எல்லாத்துக்கும் நல்லதாக தான் இருக்கும். இன்று அதிமுக நடைபெற்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டம், அது தொடர்பான அறிவிப்பு, இதனைத் தொடர்ந்து தஞ்சாவூரில் டிடிவி தினகரன் குறித்த பேட்டி, இது குறித்து பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க என்ற ஒரு சிறிய தொகுப்பை தற்போது பார்த்து விடுவோம். 2 அணிகள் மோத விட்டு வேடிக்கை பார்த்துனுக்குறாங்க, அவ்வளோதான். மற்றபடி ஐயா எடப்பாடி ஐயா அணிக்கும் ஓபிஎஸ் அணிக்கும் எந்த ஒரு கருத்து வேறுபாடு கிடையாது. எங்களுக்குள்ளே நாங்கள் ஒற்றுமை ஆகிப்போம். ஆனால் எங்களுடைய நோக்கமெல்லாம் சசிகலா குடும்பமும் தினகரன் குடும்பமும் நாங்கள் அகற்றணும். இதுதான் நாங்கள்லாம் எதிர்பார்க்குறோம், கட்சி தொண்டர்களும் கட்சியில் உறுப்பினர் எல்லாருமே. கட்சி அணிகள் இணைய வேண்டும் என்பதே எங்களுக்கு மாற்றம் இல்லை. ஆனால் 2 கோரிக்கைகள் ஓபிஎஸ் ஐயா வைத்துள்ளார்கள். அந்த 2 கோரிக்கைகளை பற்றி அவர்கள் தெளிவாக எதுவும் குறிப்பிடவில்லை. தினகரனை ஒதுக்கி வைத்தது எங்களுக்கு வரவேற்கத்தக்கது ஒன்றுதான். அம்மாவுடைய சாவுக்கு நீதி விசாரணை வேணும். இன்னொன்று சசிகலாவுடைய குடும்பத்தை அடியோடு அடிப்படை உறவு நீக்கப்பட வேண்டும். இது எதுவுமே நடக்கலையே. பொதுமக்களுடைய அல்லது அதிமுக தொண்டருடைய கருத்து என்று பார்த்தால் அவர்கள் தொடர்ச்சியாக அதிமுக ஆட்சி நடக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தற்போதுள்ள சங்கடங்கள் நீங்க வேண்டும் என்பது அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த இடத்துல திரு சேலத்திலிருந்து இறங்கக்கூடிய திரு தினேஷ், உங்களிடம் இறுதியாக ஒரு கேள்வி. திரு ஓபிஎஸ் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி இந்த அணிகள் இணைப்பு என்பது சாத்தியமாகும் பட்சத்தில் டிடிவி தினகரன் குறித்த உங்களுடைய நிலைப்பாடு தற்போது உள்ளதுபடி தான் இருக்குமா, அல்லது சசிகலா நியமனம் செல்லுபடியாகும் என்று ஒரு நிலை வந்தால் உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? சசிகலா அவர்களை நியமிக்கு செல்லுபடியான நீ முறைப்படி ஒரு பொதுக்குழு கூட்டி தான் சார் நம்ம ஒரு பொதுச் செயலாளர் நம்ம தேர்ந்தெடுக்கணும் சார். கருத்து தொடரலாம், கருத்து தொடர்ந்து சொல்லி முடிங்க. ஹலோ, கேட்குது, நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்கள் கருத்து சொல்லி முடிங்க. ஹலோ சார், டிடிவி தினகரன் அம்மா அவர்களுக்கு ஒரு அசாதாரண சூழ்நிலை சிறை சென்ற பொழுது கூட அன்றைய சூழ்நிலை அம்மா அவர்கள் அன்றைய அம்மா இக்கட்டான சூழ்நிலை கூட டிடிவி தினம் அன்றைய தினம் கழக பணியாற்றிருக்கலாம், கழகத்தில் இருக்கிற தொண்டர்களை சந்திருக்கலாம், கழக நிர்வாகிகளை சந்தித்து பேசியிருக்கலாம். அன்றைய செய்யாதவர் இன்றைய சார் செய்து கொண்டிருக்கிறார். மற்றும் இன்னொரு விஷயம் சார், மாண்புமிகு இதய பொறிச்சலையம் அம்மா அவர்களால் நீக்கப்பட்டவர் தான் திரு சசிகலா அம்மையார் அவர்கள். மீண்டும் அவர் கட்சியில் இணையும் பொழுது என்ன சொன்னார்னா, எனக்கு கட்சி பதவி வேணாம், எதுவும் வேணாம் என்று சொல்லி தான் இணைகிறார்கள். அம்மா இருந்த பொழுதே அவர்களுக்கு பதவி வழங்க வேண்டும் நினைத்திருந்தால் பதவி வழங்கியிருப்பார்கள். எந்த பதவியும் அவர்களுக்கு அண்ணன் முஸ்தபா அண்ணன் சொன்னது போல அம்மா அவர்கள் யாருக்கு என்ன செய்யும் என்று அன்றே அம்மா அவர்களுக்கு தெரிந்துதான் அம்மா அவர்கள் செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அதுபோல தான் இன்றைக்கு பொதுச் செயலாளராக வர வேண்டியது ஐயா அவர்களுக்கு தான் சார் அந்த இது இருக்குது சார், தகுதி இருக்குது. உங்கள் இறுதி கருத்துக்கு நன்றி. இந்த இடத்துல இப்பொழுது அதிமுகவில் நடைபெற்று கொண்டிருக்கூடிய இத்தகைய குழப்பங்கள் இது அத்தனையும் மக்கள் நிர்வாக பணியில் ஏதேனும் தொய்வு ஏற்பட்டுச்சா, மக்கள் பிரச்சனைகளுக்கு இந்த அதிமுக அரசு முக்கியத்துவம் கொடுக்காம போயிடுச்சா, இது எதிர்காலத்தில் அதிமுகவுக்கு எத்தகைய பாதிப்பு ஏற்படுத்த ஒரு வாய்ப்பு இருக்குது? அதாவது கட்சி பணி வேறு, ஆட்சி பணி வேறு. ஆட்சியை பொறுத்தவரைக்கும் மிக சிறப்பாக நடக்குது. இவர் ஆட்சி பொறுப்பை ஏற்ற இந்த 6 மாத காலத்தில் பல புதிய அறிவிப்புகளை அறிவிச்சிருக்காரு. விவசாயிகள் பிரச்சனை இருக்கு, நீட் பிரச்சனை இருக்கு, இன்னும் பல போராட்டங்கள் மக்கள் தொடர்ந்து நடத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. போராட்ட களமா தமிழகம் மாறி இருக்குன்னா அது இன்றைக்கு இந்தியாவுக்கு ஒரு விழிப்புணர்வு மாநிலமா தமிழகம் இருக்கு. அது மக்களுக்கு என்ன இருக்குன்னா, இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி அது போல ஒவ்வொரு போராட்டம் ஏற்படுமோ நினைக்கிறாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா மணல் மிகப்பெரிய அதாவது முறைகேடு நடந்தது, அதை முறைப்படுத்தி இருக்கிறாங்க. குடிபராமத்து இப்ப ஏரிகள் தூர்வாரப்படுகிறது. தினம் ஒரு அறிவிப்பு, கடல் நீரை குடிநீராக்குவதற்கு விழுப்புரத்தில் 1000 கோடி ரூபாய் அளவுல திட்டம். பல திட்டங்கள் மட்டுமல்ல, பல செயல்பாடுகள் தினம் இன்றைக்கு முதலமைச்சர் ஓடி ஓடி போய் உழைக்கிறார். ஓடி போய் அவருடைய வேலை செய்யற அவருடைய செயல்பாடு எல்லோரும் பாராட்டப்படக்கூடிய அளவுல இருக்குது. அதனால ஆட்சியை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான முறையில் இருக்குது. இன்னைக்கு தொண்டர்களையாக இருக்கட்டும், எம்எல்ஏக்களையாக இருக்கட்டும் அரவணைத்து இன்றைக்கு கட்சியையும் ஆட்சியும் நடத்திக்கிட்டு இருக்காரு.
இன்றைக்கு அவரை ஒரு அம்மாக்கு அடுத்து ஒரு சிறந்த தலைவரா இன்றைக்கு தொண்டர்கள் பார்க்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளவோ பிரச்சனைகளுக்கு கூட இன்றைக்கு அதிமுக தொண்டர்கள் வேற ஏதாவது ஒரு கட்சியில் போயிருக்காங்களான்னு பார்த்தா இல்லையில்ல, அணிகளில் பிரிஞ்சிருக்கிறாங்க. அதில் கூட இப்போ கூட வந்து தினகரன் அவர் பக்கமும் சில எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஆனா பொதுமக்களுடைய பார்வை ஒட்டுமொத்தமா இவர் குடும்பத்தால் இவரால் தொண்டர்கள் பிரியவில்லை, நிர்வாகிகள் தான் பிரிந்திருக்கிறார்கள். இல்ல, தொண்டர்கள் யாரும் பிரியல சார், நிர்வாகிகளும் பிரியல. ஆனால் அவர்களுடைய எண்ணம் அம்மாவுடைய கட்சி அதிமுக என்ற நிலையில இருக்கு. ஒரு இடைப்பட்ட காலத்துல இப்படிப்பட்ட ஒரு தலைமை இல்லாத பட்சத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலை, அசாதாரண சூழ்நிலை ஏற்படுவது எல்லா வகையிலும் இயல்பான ஒன்று. திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டது அன்றைக்கு வைக்க போகும் பொழுது. அதிமுக எம்ஜிஆர் இருக்கும் பொழுதும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. அதன் பிறகு ஒருங்கிணைந்த அம்மாவினுடைய செயல்பாடுகள் மூலம் ஒருங்கிணைந்து போலையா, அதை போல கூடிய விரைவில் ஒரு நல்ல ஒரு ஆட்சியும் கட்சியும் சிறப்பான முறையில் மக்களை வழி நடத்துவாங்க. திரு முஸ்தபா, இந்த இடத்துல டிடிவி தினகரன் நியமனம் செல்லாது என்று அறிவித்த பிறகு அவர் பொதுமக்களிடம், அதிமுக தொண்டரிடம் அடுத்த கட்டமாக அவர் என்ன மாதிரி நடவடிக்கை இருக்கும், அதற்கு ஏதேனும் பலன் கிடைக்கும் நான் நம்புறீங்களா? இன்னும் நிச்சயமாக நான் ஒன்று சொல்கிறேன். வேறு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் ஜவஹர்லால் என்ன சொல்லும் போது என்ன கேட்டிங்கன்னா, ஓ பன்னீர்செல்வம் வந்து ஊழலான கட்சி இல்லைன்னு சொன்னார். மைத்திரன் சொன்னதை அவர் வரவேற்றார். அவர் ஊழல் கட்சின்னு தான் சொல்லியிருக்கார். ஒன்று. இரண்டாவது வந்து டிடி தினகரன் வந்து நிறையா ஃபிராரு ஊழல் பண்ணிட்டார், அந்த ஊழல் பண்ணிட்டார், ரெட்டைலைக்கு லஞ்சம் கொடுத்துட்டாருலாம் சொல்கிறாங்க. அதனால ஒதுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த 89 கோடியிலையும் அது வந்து பொய்ன்னு தான் நான் சொல்கிறேன். அந்த 89 கோடி லிஸ்ட்டில் வந்து சொல்லக்கூடிய பேர்கள்லாம் அவர் முதலமைச்சர்லேருந்து இங்கே இருக்கிறவர் எல்லார் பேரும் இருக்குது. அதை முதல் யோசிக்கணும். ரெண்டாவது இன்னொன்று சொல்லும் போது மூணாவது விஷயம் ஒன்று ஐயா சொன்னாப்புல, ஓ பன்னீர் இது இந்த எடப்பாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலை வந்து நீக்கின காரணமே இவங்க மக்கள் யாரும் ஏற்றுக்கலான்னு சொல்கிறேன். ஏங்க பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த இரட்டை இலை கேஸில் அரெஸ்டாகி உள்ளே இருக்கும் போது கண்டன பொதுக்கூட்டம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்கும் போது எத்தனை மக்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க, மக்கள் எவ்வளோ விழுப்பாக இருந்தாங்க, அவர் வரணும்னு சொல்லி எவ்வளோ பேர் சொன்னாங்க எங்களுக்கு தெரியும். இது தொடர்ச்சியாக அவர் மக்கள் மன்றத்துக்கு சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கின்றார். 14ஆம் தேதி மேலூர்லேருந்து புள்ளியார் சொல்லி போட்டிருக்கிறார். மக்கள் அவர் பக்கம் இருக்கிறாங்க. கண்டிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை மந்திரியாக இருக்கலாம், மன்னர் ஒரு ஆளாக மட்டுமே இருக்க முடியும். அது மன்னார்குடி மன்னர் டிடி தினகரனாக மட்டும்தான் இருக்க முடியும். அவர்தான் இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமை ஏற்க தகுதியும் ஆற்றலும் படைத்தவராக இருப்பார். உங்கள் கருத்துக்கு நன்றி. திரு துரைக்கண்ணா, உங்கள்கிட்ட இறுதியாக ஒரு கேள்வி. உள்ளாட்சி தேர்தல் எப்போது வேண்டுமானாலும் அறிவிக்கப்படலாம் என்ற சூழல் இருக்கக்கூடிய சூழலில் இதே போன்ற அதிமுகவில் 2 அணிகளோ 3 அணிகளோ அடுத்தடுத்து பிளவில் ஏற்பட்டு கொண்டிருக்கிற சூழலில், அப்படி இல்லை பிளவு இல்லை, இருக்கின்ற 2 அணிகள் இருந்தால் மக்கள் அந்த தீர்ப்பு என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் கணிப்பு? இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைந்து இரட்டை இலை சின்னமும் கிடைத்து இந்த தேர்தலை எதிர்கொண்டால் நிச்சயமாக ஒரு மாபெரும் வெற்றியை இந்த இயக்கம் நிச்சயம். சட்டமன்ற தேர்தலில் கிடைத்து ஆட்சி கட்சியாக இருப்பது இன்னொரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு. அது இல்லாத போது அணிகளாக பிரிந்து இந்த தேர்தலை சந்திக்கிற பொழுது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அதிமுகவுக்கு இருக்கும் என்பது எல்லாருக்குமே தெரியும். இந்த கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளுக்கும் தெரியும், பொதுமக்களுக்குமே தெரியும். ஏன்னா நீங்கள் இந்திய அரசியலானாலும் தமிழக அரசியலானாலும் இது ஒரு ஒன்மேன் ஆர்மி மாதிரி தான் நடந்திருக்கு. ஒரு ஆளுமை, ஒரு கட்சிக்கு ஒரு ஆளுமை என்ற அடிப்படையில் ஒரு ஆளுமை மிக்க தலைமை. அவர் போனார்னா ஓட்டு வாங்கிடுவார், கேட்டுவார். அதில் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பெரிய முதலீடாக இருக்கிறார். எந்த ஒரு அரசியல் இயக்கத்திலையும் உயிரோடு இருக்க தலைவர் போனாலே அதிகமாக ஓட்டு வாங்க முடியாது. ஆனால் 30 ஆண்டுகள் அவர் இறந்து ஆனதுக்கு பின்னாடி இன்னும் அந்த எம்ஜிஆர் பெயரையும் அவருடைய சின்னத்தையும் உச்சரித்து அதுக்கு வாக்கு வங்கி இருக்குது. அதை முறையாக சரியாக இவர்கள் பயன்படுத்தினால் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2 அணிகளும் இணைந்து 3ஆவதாக களத்தில் போயிருக்கிற அவரையும் கூட சமாதானப்படுத்தி இணைத்து ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவாக உருவாகிற வரையில் வெற்றியை இவங்களை எதிர்பார்க்குது என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயமா தான் எங்களை குறுக்கிட விரும்புகிறீங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து பொதுச் செயலாளர் நியமித்த டிடிவி தினகரன் செல்லாதுன்னு சொல்லி மரியாதை ஜவஹர்லால் சொன்ன மாதிரி இருந்தால், அவங்க நியாயம் பேசுகிறதாக இருந்தால், அவங்க நியமிச்ச பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் செல்லாது, உடனே ஓ பன்னீர்செல்வத்தை கூட்டு அந்த அக்கௌண்ட்டை கையில் கொடுத்துட சொல்லுங்க. அப்போ கரெக்டா அங்க ஒரு மாறுபட்ட கருத்து, இங்க ஒரு மாறுபட்ட கருத்து சொல்லி பேசக்கூடாது. தெரியாம சொல்றாரு நினைக்கிறேன். இன்றைக்கு அன்வர் ராஜா தெளிவாக சொல்லிவிட்டார். இன்றைக்கு அதுக்காக தான் அவங்க சைன் பண்ணல, செங்கோட்டையனும் திண்டுக்கல் சீனிவாசனும் சைன் பண்ணல என்ற அம்மாவால் நியமிக்கப்படாத மக்கள் எதிர்பார்க்கும் சூழலை கருதி கொண்டுதான் முதலமைச்சர் கொடுத்தால் தான் சேர்வேன் என்று அவர் சொல்வார்.
பொறுப்புகள் முதலும் வந்து என் அம்மா என்ன பொறுப்பு கொடுத்தாங்களோ அந்த பொறுப்பு தான் இப்போ தொடருதுன்ட்டு இன்றைக்கு அன்வர் ராஜா தெளிவாகவே வந்து சொல்லிட்டாரு. அதனால பொறுப்புகள் தொடருது. இன்றைக்கு வந்து காலத்தினுடைய கட்டாயத்தின்படி ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க. சகோதரர் துரைக்கண்ணா அவர்கள் வந்து ஒரு நீண்ட அரசியல் அனுபவம் உள்ளவர். அவர் சொல்லக்கூடிய கருத்தை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். ஒற்றுமையாக இருந்தால் நாம் மிகப்பெரிய வெற்றியை மீண்டும் பெற முடியும். ஆனால் அதே சமயம் பொதுமக்களிடம் ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இந்த டிடிவி தினகரன் அவர்களுடைய குடும்பத்தார் மீது இருக்குது என்பதுதான் உண்மை. ஏன்னா அவர்கள் மீது அம்மாவுடைய மரணத்தில் பல சந்தேகங்கள், இப்படி எல்லாம் பொதுமக்களிடம் பல கருத்துக்கள் இருப்பதனால் அவர்களை விலக்கி வைக்கிறது மூலம் அந்த கரை படர்ந்த கரையை நீக்கி மீண்டும் புதுமை பெறுகிறது அதிமுக. மீண்டும் ஒரு வெற்றி உள்ள கட்சியாக மாறும். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இன்றைய அதிமுக கூட்டத்தில் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்ற ஒரு பழமொழியை அவர் பயன்படுத்தியிருக்கார். இந்த பழமொழி அவர்களுக்கும் அதிமுக உள்ள அனைவருக்கும் பொருந்தும் என்று கூறி இந்த மாற்றத்தை நோக்கி விவாதத்தை நிறைவு செய்கிறேன். விவாதத்தில் கலந்து கொண்ட விருந்தினர்களுக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.